ஹாய், இன்றைக்கி அம்பர்லா டாப் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பின்னாடி நாட் கட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து பட்டையாக நான் ஒரு 25 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லென்த்தாக இதை வந்து ஒரு 3 இன்ச் கேப்பில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கீழே பாட்டமில் க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்து நீங்கள் இதை உள்ளே இப்படி சிசர்ஸ் வச்சோ வந்துட்டு இல்லை ஒரு என்ன ஊசி வச்சோ அந்த மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே நல்லா லென்த்தாக பெரிய ஊசியாக இருந்ததுன்னா உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். சின்ன லூப் மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக நம்ம நாட்டடிச்சு திருப்புற மாதிரி தான். இது நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு லைனிங்கை வந்துட்டு மெயின் கிளாத்தோடு வந்து வச்சு குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். சைடில் வந்துட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதுக்குமே வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போகிறோம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி 2 பக்கமும் ஷோல்டர் நமக்கு எவ்வளோ வந்து நம்ம ஷோல்டர் அலவன்ஸ் கொடுத்துருந்தோமோ அதை மார்க் பண்ணிக்கணும் நம்ம மேலே. அப்போ தான் கரெக்டாக வரும். இது ஸ்லீவ்லெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறது. இப்போது ஃபுல்லாகவே நான் சைடில் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நெக் ரவுண்ட் ஷேப்பில் ஆர்ம் ஹோலில் எல்லாமே வந்து கட் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நம்ம திருப்பும்போது நமக்கு நல்லா ஈஸியாக திரும்பி வரும். இதெல்லாமே திருப்பிட்டு நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங்கே இருக்காது. இப்போது முடிஞ்சுது. நமக்கு இதே மாதிரி பேக் போர்ஷன் அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் போர்ஷன்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து அந்த பின்னாடி நாட் வைக்கணும், மறந்துடக்கூடாது. நாட் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். நம்ம நாட் மாதிரி வந்துட்டு அதுக்கும் மார்க் பண்ணி அதை வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ டர்ன் பண்ணி வந்துட்டு நம்ம அதை லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. அதாவது உள்ளே சீம்லெஸ்ஸாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது இதுலேயே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் வந்து லைனிங்கையும் வந்து சேர்த்து வச்சு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ஓரம் வந்து ஸ்டிச் போடுறோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம டாட்டுக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த மார்க்கிங்கில் வந்து இப்போ மார்க் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல டாட் வருதுன்னு அங்கே ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு டாட்டும் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போது கீழே பாட்டம் ஃப்ளேர் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து பாட்டமை வந்து நம்ம மடிச்சடிக்கிறோம். இப்போ சாரியெல்லாம் எப்படி மடிச்சடிப்போமோ அந்த மாதிரி சின்னதாக நான் மடிச்சடிக்கிறேன். அப்போ தான் அம்பர்லாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பட்டையாக அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது மேலே டாப்பும் கீழே வந்துட்டு அந்த ஃப்ளேரோட இதுவும் வேஸ்ட் லைன் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டோட வேஸ்ட்டுமே இப்போ ஜாயின் பண்ணி நாம் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஃபுல்லாக சைட் ஸ்டிச் போட்டால் வந்து நமக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான பிக்சர் அட்டாச் பண்ணணுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். செக் பண்ணுவோங்க எப்படி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.